மண்டே ஆஃப்டர்நூன் போல் குளிச்சுட்டு வந்தேனான்னு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நாளைக்கு டியூஸ்டே. இந்த வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. சரி நாளைக்காச்சும் பூஜை பண்ணிடலான்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்தது ஒரு சின்னதாக மேக்கப் போடலான்னு பார்த்தா இந்த கண்ணாடி மிரர் என்னவோ ஃபுல் டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி அதை தொடச்சி எடுத்துடலான்னு பவுடர் போட்டு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு மேக்கப் போட்டுக்கலாம். நார்மலாக வீட்டில் என்ன மேக்கப் போடணும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி ஏர் வாஷ் பண்ணி சண்டே வாஷ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தலை வாரவும் இல்லை, சிக்கு எடுக்கவும் இல்லை. கொண்டை போட்டது போட்டபடி இருந்துச்சு. சரி சிக்கு எடுத்து தலையும் வாரிடலாம், பின்ன போட்டுடலாம். ஏன்னா அப்படியே கொண்டை போட்டுகிட்டே இருந்தால் ஏர் ஃபாலாக ஜாஸ்தி ஆகிடும். சரி அதனால் சிக்கு எடுத்து தலையும் வாரிட்டேன். ஆறி முடிச்சதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து ஒரு 9 o'clock மார்னிங் ராகி மோல்டு கொடுத்துருந்தேன். சரி அவங்களுக்கு பசி எடுக்குமோன்ட்டு மாதுளப்பழம் உரித்து கொடுத்துர்லான்ட்டு உரிச்சிட்டு இருந்தேன். உரித்து நல்லா வாஷ் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்களும் அதை வந்து சமூத்தா சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் அவங்களும் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி அதுக்குள்ளே நம்ம போய் பூஜை சாமான் வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோ இல்லை அவங்களுக்கு போர் அடிச்சிச்சோ அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அவங்கள சமாளிக்கிறதுக்கே டைம் போயிடும் எனக்கு. சரி மேலே அப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் தான், ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எனக்கும் கரெக்டாக இருக்கும். அவள் கூடயும் அப்படியே அழுகுறப்போ உக்காறதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நானும் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை சாமானெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நார்மல் டைம்னால் பரவாயில்ல, ஃபீவர் டைம் வேறு. கொஞ்சம் பயந்து தான் எல்லா வேலையும் நான் ஸ்பீடாக பண்ணேன். அதுக்குள்ளே பாருங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க அழுதுட்டு. சரி அதுக்குள்ளே போய் ஸ்பீடாக வந்து வீடு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துடலான்ட்டு இன்றைக்கி தான் எடுக்க முடியும். நாளைக்கு டியூஸ்டே பூஜை பண்ணுறதுக்கு வீட்டு வேலை பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். சரி இன்றைக்கே வாஷ் பண்ணிடலான்ட்டு எல்லாம் வைப் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஹாலு, ரூமு, கிச்சன் எல்லாமே வைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெளியவும் சரி வாசப்படியும் சரி டெய்லி டஸ்ட்டாக தான் இருக்கும். இது ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால டஸ்ட்டாக அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் டெய்லியும் பெருக்கி தொடச்சி எடுத்துருவேன். சரி அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. சரி அப்படியே லஞ்சு சாப்பிட்றலான்ட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டோம். இதோட இந்த ஷார்ட்ஸ் முடிய போகுது. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.